யாருக்கு அரசாங்கத்தில் அமைச்சரே இப்பதான் தூக்கி போய் நோண்டி நோயாம தரையில வச்சிருப்பாங்க. ஆமாமா எனக்கு தூக்கி போய் நோண்டி விளாமட்டு வருஷம் ஒரு கடி பெரும்பது அடி ஜாலியா இருக்கு. ஐயா நான் ஒரு சிந்தி ஐயா நான் ஒரு சிந்தி கக்குத்து தந்தி நத்தம் போரி கையிலே தண்ணி இருந்து டப்பா இருந்து தண்ணி தாளங்களை பூத்த கையில் பாத்தியாடா கம்மியா பாத்தியாடா பொண்டாடி தானே சொல்லிய என் பொண்டாடிக்கே தெரியாது நான் பேர போட்டு காலை டைம்னா அடுத்து நான் வாங்குற சொல்லுன்னு உனக்கு தெரியும். ஐயா தந்தைக்கு வந்த மாடு எந்த மாடு நாலு மாடுதான். தந்தைக்கு வந்த மாடு பொண்ணு வாசியார் சூத்திர என்ன சொன்ன பொண்ணு வேட்டுக்காரி சூத்திர வெட்டு அப்படியே ஒரு போயிடும். நீ அடிக்க கட்டிக்கிட்டியா? ஏன் அடிக்க மாட்டான் நானு அப்படியே யாருக்கே நான் வேஸ்ட் கொடுத்துருவேன். போக வேண்டியது என்ன பண்ண நமக்கு நேரம் வந்தா போக வேண்டியதான். தமாசு தெரியாம போயிடும். ரெப்பி வாயா அரசாங்க அமைச்சர் யார்? வணக்கம் 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 வணக்கம். சரி சரி நீ தொண்டை சரியில்லை அது போய் என்ன பண்றது கட்டிக்கு போட்டா சரி கந்தல் தம்பி சபையை பார்த்தனையா? எப்பேற்பட்ட சபை? லட்சுமி கடாட்சி சபை. எதனால் கூடப்பட்ட சபை? அந்த முத்து மாரியம்மன் கூழ்வார்த்தல் திருவிழா முன்னிட்டு கூடப்பட்ட சபை. முத்து மகமாரியம்மனுக்காக ஆமா செய்ய வேண்டிய தேர் திருவிழாக்களை செய்து தெருக்கூத்தை வைத்து ரசனையோடு ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு உள்ளங்களுக்கும் அருமையின் தாய் தந்தைமார்களுக்கும் கற்றறிந்த கணவன்களுக்கும் உங்கள் இருவருக்கும் இந்த சிறுவன் என் மனம் கடிந்த வணக்கம். அம்மா வந்திருக்கேனே அம்மா நான் யாருன்னு உங்களுக்கு விளக்கம் தெரியாது. தெரியாது. ஆமா என்ன ஊரு என்ன பேரு அதெல்லாம் தெரியாது. சொன்னாலும் தெரியும். ஆமா உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியுமா? என்ன பாத்துக்கார மட்டுமா உன அதை என்னோட புஷத்துவியா நான் மணி ஆட்டுவேம்மா. எங்க போய் மணி ஆட்டு எங்கடா மணி ஆட்டுவேன்? அம்மா நான் யாரும் தெரிஞ்சா அதிகம் பேச மாட்டேன் தம்பி. நீ அம்மா பெரியாடம். ஓ அம்மா பெரியாடம். ஆமா மாயா துண்டை போட்டு முடங்கிட்டு போடுவேன். அம்மா பெரியாடமா பாய முடுற கவிதை தெரியாது போச்சு. தெரிஞ்சுதான் நேரம் போடு காண்டவனுக்கு பிறந்த அம்மா விளக்கம் பழைய கடை சுடுகாட்டுல சூனி வைக்கிறோம். தங்கைக்கருடன் ஏறோ
இப்ப புரிஞ்சு போச்சா? இப்ப விளக்காத உண்மை புரிஞ்சுட்டு எப்படி புரிந்தது? லட்சுமி 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 மகாலட்சுமி நான் இல்லன்னா தம்பி போதிருக்கு 4000 குடிக்க முடியாது. நீ அதாயம்மா 4000 வச்சுக்கிட்டு வெளியே விட்டாரு. ஐயா போனே பட்டுன்னு வரணுங்க. எங்கடா போகுது? இடத்தறிக்கு போதா? போன கேட்டாங்களா? நானாச்சு எங்க ஆயாச்சு. யார் தெரியுமாங்க? யாரு? தாத்தாக்கு 2வது கொண்டாட்டி. ஆறா தாத்தாக்கு 2வது போட்டாச்சு. அது போயிட்டு வாயா. தாத்தாங்க இல்ல ஊருக்கு போய்கிறாரு. லட்சுமி லட்சுமி மகாலட்சுமி மகாலட்சுமி மகாலட்சுமி. ஆமா. வைகுந்தமே வைகுந்தமே பொற்பிடமா அமர்ந்தருளிய ஸ்ரீ நமோ நாராயண மூர்த்தி. நாராயண மூர்த்தி. அவருடைய மார்பிலே தங்கி வரக்கூடியவன். ஆமா. என்ன மார்பில் தங்கி வரக்கூடியவன். ஒரு ஆளும் ஒவ்வொருத்திய பொண்டாக்கி யாரும் எங்க வச்சிருந்தாங்க தெரியுமா உனக்கு? யார் எங்கடா வச்சிருந்தாங்க தெரியுமா உனக்கு? எல்லாருமே பெட்ரூம் தான் வச்சிருந்தாங்க. வேற எங்க வச்சிருப்பாங்க? ஏய் கொஞ்சம் அதே கேட்டா பெட்ரூம்ல வச்சிருக்க கேட்டாங்க கம்மியாச்சு. அப்புறம் போட பாத்ரூம்ல வச்சிருக்க கம்மியாட்டியா? டேய் அப்படி இல்ல. பிரம்மதியாவன் சரஸ்வதியா நாவல வச்சிருந்தாரு. அவன் நாவல பிரம்மதியாவா நாவல வச்சிருந்தாரு. பரம கடவுள் பொண்டாட்டி என்னுடைய பதியானவர் மார்பிள வச்சுக்கிறாங்க. மகாலட்சுமிய மார்பிள வச்சிருக்காரு. அதனாலதான் தம்பி இந்த வலது பக்கம் பாய்கிட்டு தைச்சு அங்க பணம் வைக்கிறதுக்கு ஏன் வச்சாங்கன்னா லட்சுமி தங்குவான்னு. ஏன்னா வலது பக்கம் பகவான் வலது பக்கம் வச்சிருக்காரு. என்ன மார்பிள அதனாலதான் வலது பக்கம் பாய்கிட்டு தைச்சு வச்சான். பக்கம். ஆமா. ஆனா இப்ப இருக்கிறவங்க என்ன பண்றான்? பின்னால வச்சுக்கிறான். ஆமா பின்னால வைக்கிறான் பாய்கிட்ட. கமிட்டிக்கு போய் நெல்லு போட்டு வந்தான்னா அவன் போய் பணத்தை வாங்கி சூத்துக்கு பின்னால வைக்கிறான். விட்டுற புசு போயிட்டு ஆம்பளைதான் பாய்கிட்டு இங்க வைக்கிறான். பொம்னாட்டி அங்க இங்க வைக்கிறாங்க. ஆனா போய் நான் அத்தையை கேட்டு வரேன். கேளு கேளு. இங்க அது லட்சுமி யாரு வச்சு பார்த்தா? மானியா வச்சு பார்த்தா கம்மியாட்டி மானியா வைக்கிறாங்க. மாமி உனக்கு என்ன வேணும்? சொந்தாக்கா உனக்கு எந்த தொடர்பாடு கிடைக்கலாம்? மாமன் போய் செருப்பா அடிக்கலாமா? லட்சுமி 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 புரிஞ்சு போச்சா? பகவானை திருக்கல்யாணம் செய்து அந்த பகவானை திருக்கல்யாணம் செய்து அமிர்தத்தில் பிறந்தவள். அமிர்தத்தில் பிறந்தவள் யாரு? லட்சுமி தாரை மண்டோதரி அப்புறம் அப்படியா? 7 பேர். மகாலட்சுமி. அதுல நான் ஒருத்தி. எங்க உண்மைதான். ஆனா இருந்தாலும் ஒவ்வொருவருக்கு யாருக்கு என்ன தேவையோ அவ்வாறு எடுத்துக்கொண்டார்கள். அப்படி இருக்க என்ன மட்டும் பகவானுக்கு கொடுத்தாங்க. அவரை கல்யாணம் செய்து தம்பி அருமையான 2 பொன் குழந்தை பெத்து வச்சிருக்கேன். 2 புள்ள பெத்துட்டேன். புள்ள பெத்த பிள்ளை காடியாமா இல்ல எனக்கு தெரியும். இல்ல தெரியாது. இதை மட்டும் சொல்ல வகுத்து போய் பாக்குறா. ஏய் வயிற்று பாத்தியாடா? ஏய் மூஞ்சி மினுமினுக்கு கொடுக்குதா இல்லையா? இல்லையா? மூஞ்சி மினுமினுக்கு கொடுத்தா இப்ப போய் இல்லடா அது இம்மாவா இருக்குதா? விடமே விடாப்பா. அப்போ வந்து வீட்டு வா. அப்போ வரல கொண்டு ஏமா அதான் போகட்டும். ஒரு குடும்பத்துல இரு. யார் பேசுறது? பேசாதேம்மா. ஐயா இரு. நாங்கள் பாட்டி பேசாத. ஏமா அங்க ஒரு கேட்டு போற பிரவீனா ஓடு. ஏன் பேசுன வாசனை வருது? ஒரு குடும்பத்துல 2 பொண்ணை பெத்து குடும்பத்துல 2 பொண்ணை பெத்து வச்சிருக்கோம். ஆமா. எங்க வீட்டுக்காரரு கொஞ்சம் கூட அக்கறையா கிடையாது. 2 பொண்ணை பெத்து வச்சிருக்கிறோமே. ஆமா. அது ஒரு மாப்பிளை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுப்போன்ற ஒரு அக்கறை இருக்கு. அக்கறை இல்ல. எங்க சனிக்கிழமை மட்டும் படிக்கிறாங்களோ வடப்பழகம் அங்க போயிடும். பாயாசம் வதம் போதும். அதேதான் கையில சூடு ஒரு ஆணி தான் போதும். வச்சுக்குவாரு.
அது அப்புறம் இல்ல ஒரு குடும்பத்துல அரிசி இல்ல பருப்பு இல்ல மிளகாய் இல்ல உப்பு இல்ல ஆமா ஆம்பளை கம்யூனிட்டி வாங்கி போறதா இல்லையா கண்டிப்பா வாங்கி போட்டு அவனு அவன் செஞ்சான் ஆம்பளை கம்யூனிட்டி இல்ல ஏய் அதனால இந்த மாதிரி இருக்கிறீங்க ஒரு பொண்ணை பெத்து வச்சுட்டு ரெண்டு பொண்ணு சீக்கிரமா கட்டி கொடுத்தா இல்லையா ஆமா ஆமா வாங்க ஒரு காரி துப்ப மாட்டாங்க மூஞ்சி மேல ஆமா இது எச்சு ஒரு துப்பினேரு எங்க வீட்டுக்காரர் தான் சீக்கிரம் உங்க பொண்டாட்டி வந்து பாக்கணும் வந்துக்கிறாங்க ஐயா பகவான ஏய் பகவானே என் மனைவி மகாலட்சுமி வந்துட்டாளா ஏன் பொண்டாட்டாது பொண்டாடி பார்த்தா அதுக்கு நீ புள்ள மாரி அது ஏன் இஷ்டம் ஏன் எனக்கு மன கஷ்டம் மகாலட்சுமி வந்து போய் பார்க்கலாமா நீ உக்கால போங்க உக்கார போங்க ஏமா மகாலட்சுமி அம்மா வந்துட்டாரா போகிறாரு பாருமா உக்காந்து இருக்காரு பாருமா பேசலாம் உங்க வீட்டுக்காரங்க ஒரு விதமா ஒரு கலரா இருக்காரு ஏன் ஒரே பூல் கலரா இருக்காரு அதான் நீல கலர் ஒன்று மூடுறி அவனவே எவ்வளவு பாக்குறது நம்ம ரெண்டு பேரும் தான் ஜாயின் பேசிக்கிறோம் அந்த வல்லாறு வாங்கி என்ன கொடுக்கல உட்காந்து காட்டு கிடையாது இப்ப நான் தான் பாத்தியா பார்த்தேம்மா நல்லா சிரிக்கலாம் கலைதமா இருக்கிறாரு அதான கேட்டான் கையிலையும் பார்த்தேம்மா என்னடா சொன்னாரு வேண்டாம் நான் எது பேசுறேம்மா ஒண்ணு வர சொன்னாரு சரி பாருங்க போ பாரு ஏங்க என்ன லட்சுமி வணக்கம் வணக்கம்மா நல்லா இருமா ஆமா பொண்டாட்டினா போதுமா அதானே குடும்பத்துல என்ன நடக்குது ஏது நடக்குது அரிசி இருக்குதா பருப்பு இருக்குதா உப்பு இருக்குதா புலகா இருக்குதா என்ன இருக்குது ரெண்டு பொண்ணை பெத்து வச்சிருந்தோமே அது என்ன ஆச்சு நம்ம பார்க்காது ஏண்டி ரெண்டு பொண்ணு எப்படி இருக்கிறா எங்க எவன் கூப்பிடுறாளோ அங்க எங்க எவன் பல்லே பிடிக்கிறாடே பல்லாயிட்டு போங்க பல்லாயிட்டு போனா குடும்பம் குண்டா இருக்கிற பொம்பளை கல்யாணம் பண்ண கூடாது ஆமாண்டா பையா கொண்டாடி பார்த்தா அம்மா பேரு என்ன ஆளு குள்ளமா இருக்கிறாங்க ஆளு குள்ளமா தான் போதாதேமா ஏ ஆயுதம் தம்பி சித்துளிதான் மலைய தாக்கும் தாக்கிச்சு ஒன்ன தாக்குது மலை எங்க சொல்லுமா பஞ்சாயி பாணி என்ன பெருமாருக்கார் வேணியனே தஞ்சை கதிர் மதிவதனா தாரு சேவை நாராயணா தஞ்சை கதிர் மதிவதனா தாரு சேவை நாராயணா பஞ்சாயுத பாணியனே தஞ்சை கதிர் மதிவதனா தாரு சேவை நாராயணா தஞ்சை கதிர் மதிவதனா தாரு சேவை நாராயணா எங்க சொல்லுமா நாராயணா 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 நல்லோர் வேத பாராயணா நாராயணா நாராயணா நல்லோர் வேத பாராயணி மூலம் என்ற பாரதன் வந்தவனே பாராயணி மூலம் என்ற பாரதன் வந்தவனே
பட்டு போட்டு தந்தவனே கடமலை வாழ் கோவிந்தனே. ஏய் ஏய், எங்க வீட்டுக்காரர் எங்க படுத்துக்கிறாரு தெரியுமா உனக்கு? அவர் எங்க போய் குடிச்சு பார்த்தாரோ? ஏய் யாரு காய்? பட்டு போட்டு தந்தவனே கடமலை வாழ் கோவிந்தனே. தந்த தாய் திருவூரு மந்திரமுலாதாரமே. தந்த தாய் திருவூரு மந்திரமுலாதாரமே. மந்திரமு தந்திரமோ மந்திரமு தந்திரமோ முத்திரமு யார் அறிவார்? பல் செக் பண்றாங்க. அதுல நல்ல மாதிரி இருக்குது. அது எங்களுக்குள்ள மந்திரமு தந்திரமோ முத்திரமு யார் அறிவார்? ஏதோ வந்ததை நான் பாடியாடி பாடி மனம் தேடி வந்தேன். வந்ததை நான் பாடியாடி பாடி மனம் தேடி வந்தேன். மந்திரமு தந்திரமோ நொந்தழுத திரௌபதிக்கிய நொந்தழுத திரௌபதிக்கிய தந்தவமாலா தூக்கில்லை. ஆமாமா ஏங்க சொல்லுமா. சிந்தை வாடு சேகருக்கு தந்தார் பாடி ராமசாமி. சிந்தை வாடு சேகருக்கு சிந்தை வாடு சேகருக்கு தந்தார் பாடி ராமசாமி. சுவாமி எங்களை மாதிரி ஆம்பளை அம்மொட்டாட்டி சொன்னா குடும்பத்துல சண்டை இல்லாத இருக்கிற ஆம்பளை அம்மொட்டாட்டி நாங்க இல்ல. அம்மா ஒத்துமே அதை பார்த்தேன். ஐயா 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 பகவானே, எட்டி பார்த்தா ஜிஹெச் உடனே ஸ்கேன் போட்டு பாரு. 4374 நரம்புல 3 நரம்பு கட் ஆயிடுச்சு. நடு நரம்பு தான் முதல்ல கட் ஆயிடுச்சு. அந்த நரம்பு இல்லைன்னா உனக்கு வேலையே என்னதான் பாசமா இருந்தாலும் இப்படியா வந்து உக்காருவா? அந்த புடுவாசுக்கு இருப்பது அந்த மாதிரி வந்து சத்துரு வர என்ன கட்டாயி போச்சா? நடு நரம்பு கட்டாயி போச்சா? அது கட்டால நான் பாத்துக்கிறேன், நீ போடா. நான் பாத்துக்கிறேன். உடச்சிருவா அப்படியே. சொல்லுமா. ஐயப்பாடி ஆயர் மாடு கேட்ட அம்மா லட்சுமி, எங்க திருவடிக்கு உன்னுடைய மனைவி லட்சுமி பாத்தியா பாத்தியா எங்க கட்டி வைக்கிறாரா? ஒண்ணு இல்லம்மா. இப்படி திரும்பிச்சா திரும்பி இப்ப வையாப்பா ஏண்டா மாமா வேலை செய்யறோம். எல்லாரும் பாக்க ராஜன் என்ன வேலை செய்யறியா?
சுவிட்ச் போட சொன்னா போறது, ஆன் பண்ண சொன்னா ஆன் பண்ற வேலைக்கிறியா? தங்கச்சிக்கு நான் தான் ராஜு விட்டுறேன். டேய் என்ன பண்ண போறேன்? ஓ தங்கச்சி என் தங்கச்சி யார் தெரியுமா? யாரு? கொண்டாடிதான். டேய் சாமி, அம்மா தங்கள் திருவடிக்கு திருவடிக்கு லட்சுமி லட்சுமி வணக்கம் சாமி, வணக்கம். நல்லாருமா ஏற்றுமா லட்சுமி பகவாயம்மா சரி விடு, சரி விடு, சரி விடு. அம்மா லட்சுமி சொல்லும்மா. என் வாழ்த்தை படைந்தபடியா என்றைக்கு சுகமாக வாழ்ந்திருப்பாய் அம்மா. சாமி, அம்மா ஆமா, ஆ, நாம 2 பேரும் அப்படியே முட்டாட்டி எங்க சௌகரியமா நானும் ஊடு ஊடா போடுறேன். ஆமா திரும்ப ஆம்பளை பொண்ணு சொல்லுங்க. ஏன் ஏண்டா என்னடா எங்களுக்கு வர அக்கா தம்பி சொல்லுங்க. அப்பு, ஒரு கழுதை. அவனுக்கு போயாம கிடுமா புறாமே இருக்கு. அவனுக்கு மெலிசா கிடைச்சிருச்சு எனக்கு துண்டா கிடைச்சி அவனுக்கு நெரிசா கிடைச்சிருக்கு. பெற்றே தேவையில்ல. மேலே ஏற்படுத்திக்குவான். எங்க வீட்டுக்காரரு பெற்று நான் தான், வீரவன் நான் தான், அதான் நான் தான்டா. அப்போ உனக்கு வேலையே தெரியாதா? ஏய் சரியா? சொல்லுமா நாம 2 பேரும் சுபசேமமா இருந்தா போருமா? ஆமா நம்ம என்னமா வீட்டுல வந்து பொண்ணு பெற்று வச்சிருக்கேன். அந்த பொண்ணு கெட்டிட்டு அவருக்கு அப்படி எல்லாம் கொஞ்சம் ஆகி இருந்தாங்க. சொல்லியம்மா. சேவரன், ஏன் வேணாமா? நான் 2 பொண்ணு பெற்று வச்சிருக்கேன். ஆமா. அதுக்கு சீக்கிரமா மாப்பிள்ளை பார்க்கணும். எங்கன்னா கட்டி கொடுத்துடணும். ஆ, ஒரு அரியா பொண்ணு வீட்டுல ஆ, தனிமே இருக்கக்கூடாது. அதான் இருக்கக்கூடாது. ஆமா. நாங்க எதுக்கு இருக்கிறோம்? அரண்மனை வேலை செய்யறோம். நீங்க சொல்ற வேலையை தட்டாம செய்யறோம். செய்யணும். ஒரு பொண்ணு எமக்கு தெரிஞ்சா கேட்டுட்டேன். தண்டக்கிற நாய்யம்மா வேலையா? அதான் அந்த நாய்க்கு என்ன வேலை? அதான்டா வேலை. நேரத்துல வாங்க. அங்க என்னாச்சு? ஆமா. தாத்தா பாட்டி இருந்தா இங்கேயே டொயின் டொயின்ட்டியா? மறந்துட்டியா? வாங்கணும், போட்டியில பாருங்க. அப்படிதான் வாங்க. டை, 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 டை. இவங்க அதான் அப்புறம் ஸ்ரீலங்கால சத்தம் வாங்க போடுவோம். எங்க? சொல்லுவா அது வீணைக்கான சத்தம் அது கேட்குதையா? அது வீணைக்கான சத்தம் அது கேட்குதையா? அது அது வீணைக்கான சத்தம் அது கேட்குதையா? நாரதன் வருவதைப் போல் தெரியுதையா நமக்கு? நாரதன் வருவதைப் போல் சொல்லுமா வீணை காலம் கேட்கின்றதே. ஆமா வீணையை வீசக்கூடியவன் நாரதன் ராவணன். ராவணன் அதை விட தும்புருவன். குமரன் அதை விட நாரதன். நாரதன் எனக்கு தெரியும். சரி சரி, நான் ஒன்றும் சொல்லலை. அதனால ஏம்மா, ஏம்மா உங்களுக்கு எப்படி சொல்ற? கட்டிங் போட்டாவா போது ஏறும். ஒரு கோட்டு மாதிரி 2 கோட்டு போட்டதான் போது ஏறும். அது மாதிரி இது போடலாம் இது. அதெல்லாம் எங்க வீட்டுக்காரருக்கு போக மாட்டேன் ஐயா. ஏய், எந்த நேரத்துல என்ன குடிச்சத நாரதுறியா? அவங்க 2 பேரும் என்ன பண்ணிருந்தாங்க அந்த கொடிகிற போய் வேட்டிய அப்படியே இருந்தாலும் அது வெளியே சொல்லலாமா? எப்ப பாட்டிக்கிட்ட பையா கொலை விடுப்ப மாட்டேன் கொட்டு வாங்க முடியாதா? அவளே கூடு விடா போடுறா.
நானும் எங்க வட அப்பள பாயாசம் பண்ணிடுவோம் அங்கெல்லாம் நான் போயிடுறேன். எப்பவுமே ஒன்னா சந்திக்கவே முடியல. இன்னைக்குதான் அவளும் வந்தா நானும் வந்தேன். இன்னைக்குதான் சந்தோஷமா இருக்கிறான்னு பார்த்தா எங்கட வந்து இந்த குட்டி சந்திரன் வந்து கேட்டு நீ போன நேரத்துல நான் தான் பாட்டிக்கிட்டு வேலை செய்யறேன். ஏண்டா அந்த பாட்டி பாவட சைஸ் இல்ல நீ இப்ப பாட்டிட்டு வேலை செய்யறேன். அவங்க ஒண்ணுக்கு விட்ட கடல் வரைக்கும் போயிடுது. நானும் வேலைக்கா போயிருந்தேன். நான் நிக்கிறேன். பாட்டி 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 செய்தேன் பாட்டி 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 செய்தேன் பாட்டி பாட்டி செய்தேன் என்னடா பேராத்தனை திருப்பதி வந்தியாடா? மொட்டை சுத்தியா பகவான் மொட்டை அடிக்கிறாங்க பேராத்தனை. பாட்டி போய் போட்டி செய்ய போட்டி எடுத்துருவாங்க. இப்ப போட்டி செய்து பாட்டி போட்டி பாட்டிக்கு போட்டி வச்சு படிக்கிறாங்க. ஐயா ஐயா அப்படின்னு தம்பி அந்தாண்டு வாடா வாடா. தேவந்தூர் அடி சொன்னாராம். ஏமா குண்டுடி சொல்ல கேட்டால் குடும்பம் எங்க அழிந்து போகும். குடும்பமே அழிந்து போகும். சண்டையா தினம் உண்டாக அவன் சம்பத்து வீணா போகும். அவன் சம்பத்தி வீணாக போகும். நேரம் ஒரு குடும்பத்துல அடி எடுத்து வச்சா குப்பையை பொறுத்து நான் எப்படி புகச்சு புகச்சு கிளம்புவோம். அது வேண்டாமா 3 நாள் முன்னாடி கிளம்பிட்டு அந்த மாதிரி நான் அடி எடுத்து வைக்கிற இடம். ஓ நான் ஒரு நல்ல பேரை பண்ணினாரு. நீயா ஆடி மாரியாத்தா தாய நீ நல்ல பேர்னா? நீ நல்ல பேருன்னு சந்திராவுக்கு மட்டும்தான் தெரியும். என்ன பட்டி என்ன பதில் தப்பா நினைக்கிறேன். ஒரு நல்ல பேரை நான் நல்ல பிள்ளை பேரனே நாட்டில் கலகக்காரன். வீட்டுல போட்டு கணக்காரங்க பாதம் படித்தோம் இறைவனோடு பெற்று எந்த நேரமும் நாராயணா 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 பஜனை பாடக்கூடியவன் என் பெருமான அவருடைய பெற்று என் முற்று அழுப்படி உனக்கு ஆசை கொடுத்திருக்கேன். ஆமா நாரதா கேட்ட தவறி அடைச்சாண்ட ஒரு துக்கச்சுக்காக நாரதா வைகுந்த தன்னை சாதி நாரதா
என்னடா காரணம்? என்ன செய்தி கொண்டு வந்தேன் பாட்டி? பாப்பா சொல்லுவா, என்னவா நல்ல செய்தி? அப்படியே செய்தி, நல்ல செய்தி இன்னும் நல்லா சந்தோஷமான செய்திலாம் கொண்டு வந்துக்கிறேன். அப்படியா? ஆமா. சரி, அதை பற்றி செய்தி என்ன செய்தி சொல்லு. உங்க தாத்தாக்கு நீ தேவசமா? ஒரு வருஷம் ஒரு கம்மியாட்டி சொல்லு செய்தியா? ஆமா. மூன்று தேவர்களை ஏற்கனவே குழந்தையாக்கி பார்த்தோம். கொஞ்சம் நம்ப முடியாதுடா எப்பாடே பேரா. இப்ப நல்ல செய்தின்னு எதனா எங்க குடும்பத்துல போற விட்டாச்சு. இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கிறோம். நான் யாருடைய பொண்டாட்டி? ஒன்னா இருக்கா பார்த்தோம், அதையும் வந்து கெடுத்துட்டேன். இதுக்கு மேல எதனா கெடுத்துட்டு போறேன் நல்ல செய்தி சொல்லிட்டு. அப்ப மணலா அது பேர வந்து கெடுத்துட்டான். நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறீங்களே, 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறீங்களே, உங்க 2 பொண்ணு இருக்கு பாரு, அதுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு ஆசை இருக்கா உங்களுக்கு? எங்க சொல்லுமா நாரதா? கல்யாணம் செய்து வைக்கிறதுக்கு தான்டா நானும் பேசிட்டு இருக்கேன். அதுதான் நல்ல செய்தின்னு கொண்டு வந்திருக்கிறேன் நானு. என்ன செய்யா? அப்பா, பாட்டியா, நான் மாப்பிள்ளை பார்த்துட்டு வந்துட்டேன். மாப்பிள்ளை பார்த்து வந்தியா? யாரு எதுக்கு மணிமாவனா? அப்பா, அவங்க கந்தல் பையன் அப்படி காட்டுறான். நேரதா அந்த மாதிரி மாப்பிள்ளை யாரா பார்த்தா? இல்ல பாட்டியா, ரெண்டு மாப்பிள்ளை பாத்தியா? நல்ல மாப்பிள்ளை பார்த்துட்டு வந்து மாப்பிள்ளை யாரா சொல்லு. இந்த பாட்டு என் மனம் மகிழ்ச்சி கூறதில்லை. மாப்பிள்ளை யாரா? மாப்பிள்ளை யாரா சொல்லு. சரி, சமமான இடமா இருக்கும். அந்த மாதிரி மாப்பிள்ளை தான் நல்ல மாப்பிள்ளை பார்த்துட்டு வந்து எங்கடா? எங்க தெரியுமா? யாரு? அதான் கைலாசத்துல எங்க பெரிய தாத்தா. யாரு? எங்க பெரிய தாத்தா பரமகாரவர். ஆமா. அவளுக்கு பிறந்த கொஞ்சம் இரு. யார் போய் பண்ற? யார் மாப்பிள்ளை? யார் யாரு? கைலாசத்துல பரமகாரவர் பாட்டி. ஆமா. பாட்டியோ எங்க தாத்தாக்கு பிறந்த முதல் பையன் அந்த விநாயகர் இருக்கிற பாரு, விநாயகர், அவன் தான் மாப்பிள்ளை. ஐயோ யப்பா. ஏய் ஏய் சக்கோ சக்கோ நிகா சக்கோ சந்தோஷமே அம்பிகா. சந்தோஷமே அம்பிகா. சொல்லுமா. பொண்ணை கட்டி கொடுத்துட்டா நாம ஜாலியா இருக்கலாம். ஏற்றி போயிடுறாரு. 2 பொட்டப்புல வச்சு நம்மளால எதுவும் பண்ண முடியல. அவனுக்கு பட்டு கட்டி கொடுத்துட்டு 10 பெட்ரூம்ல போங்க.
என்ன முறத்தார பார்க்க போறோமா? ஏடா, சொந்த பக்கத்துல வேற எதுவும் பார்க்க போறோமா? எதுவுமே இல்ல. சொந்த அண்ணன். ஆமா. யாரு? உங்க பரம கடவுள. அதான். ஆமாங்க. யாருக்கு முத பையன்? விநாயகருக்கு ஐயோ. உங்களுக்கு அடிக்குது லக்கம். ஏய், சாதிச்சா. இப்பதான் அடிச்சுக்கிட்டு வந்த லக்குவாணி கம்யூனிட்டி யாரதா? பாட்டியா டேய், இந்த நெட்ல செய்தி சொல்ல வந்தேன். சீக்கிரமா நார் இருக்கு. சீக்கிரமா ஏற்பாடு பண்ணு. சுத்தம் வைங்கடா. சுத்தம் ஏத்துக்கடா. கொஞ்சம் ஊத்துறோம். ரெண்டு பொண்ணை வச்சுக்கிறேன் திண்டாட்டம் பண்ணிக்கிறதா அதெல்லாம் ஒரு மாப்பிள்ளை கிடைக்குமா அப்படின்னு ஆளுக்கு சொல்லி பார்த்தான். கேட்கறது பார்த்து வைக்கிறீங்க. சரி ஆமா அவங்க என்ன சொன்னாங்க? அவங்க டேய் நாரதா நீ முன்ன போய் உங்க தாத்தா பாட்டிட்டு போய் சொல்லு நாங்க அந்த பொண்ணை கேட்க வரோம் அப்படி யாரோட சொல்லி அனுப்பிச்சாங்க. ஏன்னா பொண்ணு பார்க்க வந்தான். அந்த வீடு சாத்திருக்கூடாது. பொண்ணு பார்க்க வந்தா கூடு சாத்திருக்கூடாது. அப்படி வீடு சாத்திருந்தா அந்த பொண்ணை பார்க்கறதுல புரோஜனமே கிடையாது. கண்டிப்பாமா. என்ன ஆமாங்க அந்த மச்சான் போன வச்சு மசாலா காரணம் வச்சா கூடு சாத்து செவனேன்னு வந்து சொல்லிட்டா ரெண்டாவது வேற சொன்னான். அவனை பத்தி சொன்னான். அதனால அப்ப முன்னாடியே ஆள் அனுப்பி அப்ப பரமன் பார்வதி வர்றாங்க. பொண்ணு கேட்க அது ரெண்டு பேரும் வரக்கூடாது. பரமன் பார்வதி நந்தீஸ்வரன் 3 பேரா வராங்க. பொண்ணு கேட்க சந்தோஷம்டா. சரி சொன்ன வாயில ஜாங்கிரி பூந்தி வை. நல்ல சந்தோஷம். நான் என்ன சொல்றேன் இந்த முறத்தரைய பார்க்க போறோம். இல்ல நம்ம சொந்த அண்ணன் அண்ணன் மட்டும் பையன் பெரிய பையனுக்கு கொடுக்க போறோம். நம்ம சொந்தம் அதானே சொந்தமும் நீங்க பொண்ணு கொடுக்க முடிவாயிட்டீங்களா? சொல்லு. நான் என்ன சொல்றேன் நம்ம தோட்டம் நம்ம கீரை நம்ம தட்டி நம்ம மத்து எப்போனாலும் எடுத்து கரைஞ்சிக்கலாம். அதான் கேட்டீங்களா? கூப்பிட்டு பாக்குறீங்களா? நம்ம தோட்டம் நம்ம கீரை நம்ம தட்டி நம்ம மத்து ஏண்டா உன் மத்திய மட்டி போட மாத்திரையே உன் மத்தி போய் தட்டி போறேன். சரி நீ கையை காட்டுற வார்த்தை சரியில்லை. நீ எதனா சொல்லு. ஆனா கைலாய நாதன் மகனாய் இருக்கக்கூடிய விநாயகர் பெருமானுக்கு என் பொண்ணை கொடுக்க அம்மா சந்தோஷம். அப்ப அவங்க சம்மதமா? என்னடா பாட்டி பொண்ணு கூட வந்துக்கிட்டீங்க சம்மதம். ஆனா ஒண்ணு போய் சீக்கிரம் வர சொல்லி